தமிழ்நாடு, புதுவை, காரைக்காலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுவை, காரைக்காலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தென் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல தென்மேற்கு பருவமழை என்பது கேரளா பகுதிகளில் குறிப்பாக அடுத்த 3 to 4 தினங்களில் துவங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றிலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 3ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்பது இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும், அதே போல 31, 1 ஆகிய தேதிகளில் இயல்பிலிருந்து 1 to 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 40 to 41 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 to 31 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி என்பது வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரையிலுமே லட்சத்தீவு, மாலத்தீவு, தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.